வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ தயிர் சாதம் பண்ணுறதுக்காக அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். தயிர் சாதத்துக்கு நல்ல குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பச்சரிசி எடுத்துக்கிறது தான் நல்லது. பச்சரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன் நான். இது 250 கிராம் பிடிக்கும். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசின்னா 4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து குக்கர் மூடி போட்டு 5 விசில் அடிக்கவும் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் சாதம் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும் தயிர் சாதத்துக்கு. இதில் இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இது புளிக்காத தயிர் தான். காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம் நல்லா. இப்போது தயிர் சாதத்துக்கு தாளித்து விட்டுக்கலாம். இப்போது தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கவும் இஞ்சி நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன். இஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் கருவேப்பிலை 2 வத்தல், கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே இந்த கொத்தமல்லி வெந்துடும். அந்தளவுக்கு வேக வச்சா போதும். இதை இப்போது தயிர் சாதத்தில் சேர்த்துடலாம். இப்போ சாதத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் சாதம் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த தயிர் சாதத்துக்கு ஏதாவது உருளைக்கிழங்கு வறுவல், சேனைக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி ஏதாவது வறுவல் வச்சு சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம். ஊறுகாயும் வச்சு சாப்பிட்லாம். மாங்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த தயிர் சாதத்துக்கு சேனைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதுக்கு தயிர் சாதத்துக்கு ஏதாவது வறுவல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். தயிர் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தயிர் சாதம் பச்சரிசியில் பொங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பச்சரிசிலையே நீங்கள் செய்து பாருங்கள். தயிர் சாதம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.